ஏன் முருகன் மாநாட்டை கொண்டு போய் உத்தரப்பிரதேசிலேயோ குஜராத்லயோ வேற ஏதாச்சும் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலயோ ஏன் கொண்டாட மாட்டாங்க? அதை கேட்க நீங்க ஏன் கொண்டாட மாட்டாங்க? நீங்க அப்படி இல்ல, கேட்கலாங்க. நான் கேட்கலாங்க. நான் கேட்கலாங்க. பிஜேபிக்குள்ள இருந்து அதை கேளுங்க. அப்படிலாம் இல்லங்க, கேட்கலாம். யார் வேணாலும் கேட்கலாங்க. எல்லாருக்குமே கேள்வி கேட்கறதுக்கான உரிமை. தமிழ்நாடு பிஜேபில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரனா ஊபிக்காரனா? அப்படிலாம் இல்லங்க. இங்க பாருங்க, நான் அடுத்தது வரேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் அங்க நடத்தல? ஏன்னா அங்க முருகனை வைத்து அரசியல் செய்ய முடியாது. அங்க யாரை வச்சு அரசியல் செய்ய முடியும்? வெஸ்ட் பெங்கால்ல துர்கா தேவியை வைத்து அரசியல் செய்ய முடியும். உத்தரப்பிரதேஷ்ல ராமரை வைத்து அரசியல் செய்ய முடியும். குஜராத்ல ராமரை வைத்து அரசியல் செய்ய முடியும். மும்பைல விநாயகரை வைத்து அரசியல் செய்ய முடியும். எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு அரசியல் செய்யணுமோ அங்க அரசியல் செய்வாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் கேரளால ஐயப்பனை வைத்து அரசியல் செய்ய முடியும், இங்கே முருகனை வைத்து தான் அரசியல் செய்ய முடியும். ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள். ஏன்னா இஸ் அ காட் ஃபார் ட்ரைபல்ஸ், மலைவாழ் இனத்தினுடைய கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு நபர் இல்லையா? அவங்களை இவங்க ஏத்துக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை ஏத்துக்கிறாங்களா? மலைவாழ் மக்களை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி ஏத்துக்கிட்டது கிடையாது. அப்படி ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா மணிப்பூர்ல பிரதமர் நரேந்திர மோடி போய் பேசி இருந்திருக்கணும். மணிப்பூர்ல என்ன பிரச்சனை? எல் முருகன் யாரு? இல்லங்க, ஜனாதிபதி யாருங்க? என்ன ஜனாதிபதி ஒண்ணு போறீங்க? ஏங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்க. ஏங்க எல்லாரையும் சேர்த்து வச்சா அவங்களாம் வந்து மக்களுக்காக வேலை செய்யறவங்க அப்படின்றது இதாயிடுமா? ஏன் நீங்க சொல்ற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் மக்களுக்காக இருக்கிறாங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அது கண்டிப்பா அதே போலதாங்க இதுவும். இது டிரான்ஸ்பரண்டா இது நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். அடுத்தது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு முருகன் மாநாட்டை இங்க வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னாக்கா அதை வச்சு சர்ச்சையை உண்டு பண்ண முடியும், கலாட்டா பண்ண முடியும், நேரடியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்க முடியும். அதை அந்த ஓட்டை பாரதிய ஜனதா கட்சி கன்சியூம் பண்ணிக்க முடியும்னு நினைக்குது. நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க தான் பெரியார் மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணுன்றீங்களே, அதுல ஒரு முருகர் வேலை காட்டினா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. எங்க அவ்வளவு வீக்கா வருகிறீங்க? என்ன தெரியுமாங்க கேட்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தப்பித்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக அந்த முருகன் வேலை எடுத்து 4 குத்துவாரு பாஜகவுக்கு.